இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் என்ன நடந்தது? ஈராண்டுகளுக்கு முன் நடந்த மானபங்க வழக்கு குறித்து அதிகாலையில் புகாரா? உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் இன்று அதிகாலை 2:54 மணிக்கு ஜேஐ இயக்கத்தைச் சேர்ந்தவன் என நம்பப்படும் ஒருவன் நடத்திய தாக்குதலில் 2 போலீஸ்காரர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சி அலைகளை நாடு தழுவிய அளவில் ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு உண்மையிலேயே என்னதான் நடந்தது என்பதை பார்ப்போம். அதிகாலை 2:30 மணி. உயர்கல்விக் கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவனும் மாணவியும் அந்த போலீஸ் நிலையத்திற்கு வந்திருக்கின்றனர். மாணவருக்கு 22 வயது, மாணவிக்கு 21 வயது. எது பற்றி புகார் செய்ய வந்தீர்கள் என அங்கிருந்த போலீஸ்காரர் கேட்டபோது, ஒரு மானபங்க வழக்கு குறித்து புகார் செய்ய வந்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மானபங்க வழக்கு குறித்து அவ்விருவரும் போலீசில் புகார் செய்ய வந்ததாக கடமையில் இருந்த போலீஸ்காரரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை 2:35 மணி. அந்த 2 மாணவர்களும் போலீசில் புகார் செய்து கொண்டிருந்த சமயம் ஒருவன் மோட்டார் சைக்கிளில் போலீஸ் நிலைய வளாகத்திற்குள் நுழைந்திருக்கிறான். எதுவும் பேசாத அவன் நேராக போலீஸ் நிலையத்தின் பின்புறம் சென்றிருக்கிறான். அதிகாலை 2:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்தவன் போலீஸ் நிலையத்தின் பின்புறம் எதற்காக சென்றான் என்பதை கண்காணிக்க போலீஸ்காரர் ஒருவர் அவனை தேடிச் சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு பதுங்கியிருந்த அவன் பாராங்கத்தியால் அந்த போலீஸ்காரரை சரமாரியாக தாக்கியிருக்கிறான். கழுத்து பகுதியில் ஆழமான வெட்டு காயங்களுக்கு ஆளான அந்த போலீஸ்காரர் உயிரிழந்த வேளையில் தாக்குதல் நடத்தியவன் அந்த போலீஸ்காரரின் துப்பாக்கியை பறித்து கொண்டான். போலீஸ் நிலையத்தின் பின்புறம் போலீஸ்காரர் தாக்கப்பட்டது பற்றி தகவல் கிடைத்ததும் 2 போலீஸ்காரர்கள் அங்கு விரைந்து சென்றுள்ளனர். அங்கு தாக்குதல் நடத்தியவனுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நிகழ்ந்திருக்கிறது. அதிகாலை 2:54 மணி. தாக்குதல் நடத்தியவன் துப்பாக்கியால் சுட்டதில் போலீஸ்காரர் ஒருவர் உயிரிழந்தார். அங்கிருந்த இன்னொரு போலீஸ்காரர் தாக்குதல் நடத்தியவனை சுட்டுக் கொன்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் மானபங்க வழக்கு குறித்து அதிகாலை 2:30 மணிக்கு யாராவது புகார் செய்ய வருவார்களா? இது ஏற்புடையதாகவே இல்லையே என்று அவர் சொன்னார். இந்த இருவரும் புகார் செய்த நேரத்தில்தான் தாக்குதலே நடந்திருக்கிறது. உளுத்திராம் போலீஸ் நிலையம் மீது தாக்குதல். 22 வயது மாணவர், 21 வயது மாணவி கைது. உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் இன்று காலை 2:45 மணியளவில் நிகழ்ந்த தாக்குதலில் உயர்கல்விக் கழகத்தைச் சேர்ந்த 2 மாணவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் கூறினார். 22 வயது மாணவரும் 21 வயது மாணவியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பில் மேல் விசாரணைக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த இருவரிடமும் அணுக்கமான விசாரணை நடத்தப்படும் என்று ஐஜிபி கூறினார். தாக்குதல் நடத்தியவன் ஜேஐ இயக்கத்தை சேர்ந்தவன். உளுத்திராம் போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியவன் ஜேஐ எனப்படும் ஜமாஆ இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்தவன் என நம்பப்படுகிறது. உளுத்திராமில் உள்ள அவனது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். ஜேஐ பற்றிய தகவல்களை போலீசார் அங்கு பெற்றனர். அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 19 முதல் 62 வயதுடையவர்கள் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் தெரிவித்தார். இந்த மாநிலத்தில் உள்ள ஜேஐ எனப்படும் இந்த இயக்கத்தின் உறுப்பினர்களை அடையாளம் காணும்படி சிறப்பு பிரிவுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். 20க்கும் மேற்பட்டோர் அதில் உறுப்பினர்களாக இருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. 21 வயதான அந்த நபர் மீது குற்றப்பதிவு ஏதும் இல்லை என்பதும் தெரிய வருகிறது. Lebih kurang jam 2:30 pagi kejadian ini, ada 2 orang awam datang ke balai, kononnya nak mendapat pandangan tentang dia telah dicabul pada 2 tahun dahulu. Dua-dua ni adalah pelajar, seorang daripada MSU, seorang lagi daripada ILKM di Ulu Tiram. Apabila semasa anggota lelaki dan perempuan yang datang masuk ni, lelaki berumur 22 tahun dan perempuan ni berumur 21 tahun, sedang membuat report, satu suspek yang ditembak mati ni telah masuk dengan motosikal, terus masuk dia parking ke belakang.
Dari sana apabila anggota inkuari pergi melihat di belakang, anggota kita telah pun ditetap. Suspek telah mengambil senjata api dan pada masa yang sama apabila anggota prowler pergi untuk mencari suspek ini, dua anggota cawangan cegah jenayah balik dengan kenderaan dan telah dimaklumkan perkara ini dan telah berlaku tembak menembak. போலீசாருடன் சண்டை போடுவதற்கென்றே வந்திருக்கிறான். விசாரணையில் தகவல். உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் நடத்தியவன் அதற்காக அணுக்கமான சதி திட்டம் தீட்டியிருந்தான் என்பது தெரிய வருகிறது. 21 வயதான அவனிடம் வேறு நோக்கங்களும் இருந்திருக்கக்கூடும். ஏனெனில் தாக்கப்பட்ட போலீஸ்காரரின் துப்பாக்கியை இவன் அபகரித்திருக்கிறான் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்தார். தாக்குதலுக்கு முன் அவன் அணுக்கமாக திட்டம் தீட்டியிருந்தது தெரிய வருகிறது. அவன் வைத்திருந்த பைக்குள் தகரத்துண்டு, காகிதம், துணி போன்றவை இருந்துள்ளன. அதனை வைத்து பார்க்கும்போது இவன் போலீசாருடன் சண்டை போடுவதற்கென்றே அங்கு வந்திருப்பது தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து ஜொகூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி நான் உத்தரவிட்டிருக்கிறேன். இந்த சம்பவம் குறித்து மந்திரி பசார் டத்தோ ஓன் அஃபீஸ் கசியிடமும் இஸ்தானா ஜொகூரிடமும் அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று அவர் சொன்னார். உளுத்திராம் போலீஸ் சுற்றுப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் காவல் பணி. ஜேஐ இயக்கத்தைச் சேர்ந்தவன் தாக்குதல் நடத்திய உளுத்திராம் போலீஸ் நிலையம் சுற்றுப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் நேற்று அதிரடியாக காவல் பணியில் ஈடுபட்டனர். அந்த போலீஸ் நிலையத்திற்கு செல்லும் பாதை முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. அப்பகுதியைச் சுற்றிலும் சாலை தடுப்பு சோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வழியாக வரும் வாகனங்கள் வேறு பாதைக்கு திசை திருப்பி விடப்பட்டன. போலீஸ் நிலையத்திற்கு வெளியே சாலையில் 4 தோட்டா உரைகள் கிடந்ததை அடுத்து அந்த பகுதியை போலீசார் சுற்றி வளைத்திருக்கின்றனர். தாக்குதல் நடத்தியவன் பயன்படுத்தியதாக நம்பப்படும் துப்பாக்கியும் போலீஸ் நிலைய சாவடி அருகே கிடந்ததை காண முடிந்தது. நேற்று காலை 10:45 மணி அளவில் தேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ ரசருடின் உசேன், ஜொஹூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் ஆகியோர் அங்கு வருகை தந்து நிலவரத்தை கேட்டறிந்தனர். அந்த போலீஸ் நிலையத்தையும் அவர்கள் பார்வையிட்டனர். போலீஸ் நிலைய குடியிருப்பு பகுதி அருகே சில தோட்டாக்களின் உரைகளும் கிடந்தன. சில இடங்களில் ரத்தம் சிதறி கிடந்தது. உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் முகமூடி ஆசாமியின் வெறியாட்டம். ஜொஹூர் பரு உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் இன்று அதிகாலை 2:45 மணிக்கு 21 வயது முகமூடி ஆசாமி நடத்திய திடீர் தாக்குதலில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கொல்லப்பட்ட நிலையில் மற்றொருவர் காயங்களுடன் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த முகமூடி ஆசாமி அதே இடத்தில் போலீஸ்காரர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் கான்ஸ்டபிள் அஹ்மத் அஸா ஃபாமி அசார், கான்ஸ்டபிள் முகமது ஷஃபி அஹ்மத் சயிட் என அடையாளம் கூறப்பட்டனர். இந்த 2 போலீஸ்காரர்களும் 21 வயது 22 வயதிலானவர்கள் என கூறப்பட்ட நிலையில் ஒருவர் குவாந்தானையும் மற்றொருவர் பேராக் பீடோரையும் சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டது. காயமடைந்த போலீஸ் அதிகாரி சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஐஜிபி டான்ஸ்ரீ ரசருடின் உசேன் உளுத்திராம் போலீஸ் நிலையத்திற்கு விரைந்து நிலவரத்தை கேட்டறிந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போலீஸ் அதிகாரியின் உடல் நிலையையும் கேட்டறிந்தார்.